ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கொத்துக்கோழி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடணும், கொஞ்சம் ஆயில் விடணும். அதுக்கப்புறம் அதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுறலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு பல்லாரி போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வரும்போது பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாவையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்கள், கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றி அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் அந்த தண்ணியை விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கனை நல்லா கொத்திட்டு அது ரொம்ப உதிரியாக இருக்க மாதிரி போடுங்க. போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மல்லி இலை போடணும். மல்லி இலை போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நம்ம ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தோன்னா நிறைய பேர் நம்மளை குறை பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இதுதான் இன்றையோட தத்துவம். அதுக்கப்புறமா லாஸ்ட் நம்ம கொத்துக்கோழிக்கு போயிடலாம். அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுறணும். இதுதான் இன்றைக்கி என்னோடய பொண்ணுகோ லஞ்சுக்கு. ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னா வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருந்தேன். கடைசியாக லஞ்சு பேக் பண்ணியாச்சு. லஞ்சு பாக்ஸ்லேயும் கொத்துக்கோழி வச்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய். டுமாரோ நம்ம மீட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?